இந்தியா பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேரும் விளாடினா தான் அந்த டோர்னமெண்ட்டே ஓரளவுக்கு எல்லாருனாலையும் பார்க்கப்படும், எல்லாருனாலையும் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில ஏஷியா கப் நடக்குமா நடக்காதா, ஏஷியா கப்பே நடக்காத அளவுக்கு இந்த இந்தியா தான் வேலையை பார்த்துட்ருமா அப்படின்னு பயந்த நிலைமையில பிசிசிஐ சரி ரைட் நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் இந்த டோர்னமெண்ட் எப்படி நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மைடியா படிச்சுக்கோ, ஹாய் ஃப்ரம் பாலா. ஏசியா கப்பே நடக்காதா போச்சா அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு சில வாரங்களுக்கு முன்னால. காரணம் மே மாதம் நடந்த அந்த ஒரு கோர சம்பவம், நம்மளுடைய பஹல்காம் அட்டாக். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவையில் பெரிய ஒரு போரே நடந்துச்சு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமா அடுத்தடுத்து நடந்த காரணத்தினால இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுடைய மேட்சஸ் இனிமேல் எங்கேயும் பார்க்கவே முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நடந்து முடிஞ்ச இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அதில் கூட இந்த WCL டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா லெஜெண்ட்ஸ் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பாகிஸ்தான் லெஜெண்ட்ஸோட ஆடி தான் ஒன்றும் அந்த கப் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியா லெஜெண்ட்ஸ் பாகிஸ்தான் லெஜெண்ட்ஸ் போட்டி போடுற நேரத்தெல்லாம் வந்துட்டு அவங்க அப்படியே தவிர்த்துட்டு இருக்கிற நேரமேல எப்படி வந்துட்டு ஏஷியா கப் மட்டும் நடக்கும்னு எல்லாரும் நினச்சாங்க. பட் ஏஷியா கப் ஒரு ப்ரைவேட் டோர்னமெண்ட் ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ICC டோர்னமெண்ட். இதை எப்படி வந்து அவங்க அப்படி ஸ்கிப் பண்ணிட முடியும், அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ECB எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டு பாருங்கள், அவங்க எப்படியோ பேசி அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் டீம் BCCI ஓகே ரைட் நீங்கள் போய் விளாடலாம் அப்படின்ற அந்த ஒரு டிக்கை வாங்கிட்டு கிளம்பி போகிற நிலைமையில் இருக்கிறாங்க. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய செப்டம்பர் 9லேருந்து 28 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஏஷியா கப் 2025 ஒரு T20 ஃபார்மேட்டில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்டில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கிறாங்க. அதில் வந்துட்டு குரூப் ஏல 4 டீம், குரூப் பியில் 4 டீம். இந்தியா இருக்கிறது குரூப் ஏ, அதில் இந்தியா, பாகிஸ்தான், UAE அண்ட் ஓமன் இருக்குது. குரூப் பியில் அடுத்த 4 டீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த டோர்னமெண்ட்டில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் ஒரு டீம் வந்து மிச்சக்கூடிய 3 அணிகளோட ஒவ்வொரு மேட்ச் விளையாடி மொத்தம் 3 குரூப் ஸ்டேஜ் மேட்சை விளாடும். அதுக்கப்புறம் இந்த குரூப்போடைய டாப் 2 டீம்ஸும் அந்த குரூப்போட டாப் 2 டீம்ஸும் சேர்ந்து செமிஃபைனல்ஸ் விளாட மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக சூப்பர் 4 விளாடுவாங்க. ஸோ எல்லாரும் மாற்றி இப்படிக்கா அப்படிக்கான்னு சொல்லி ஒரு மேட்ச் விளாடுற மாதிரி வந்து இது வந்து அமையும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க இந்த சூப்பர் 4லேருந்து. அப்புறம் நம்மளுடைய டைட்டில் வின்னர் யாருங்கிறது தெரிய வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட இந்த டோர்னமெண்ட்டில் இப்போது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடக்குமாங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. இந்தியா டோர்னமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் பாகிஸ்தான் கூட வர மேட்சை WCL ஸ்கிப் பண்ண மாதிரி இதுலையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு பல பேர் யோசிக்கும்போது இல்லை அதெல்லாம் கிடையாது, இதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் அப்படிங்கிறதும் இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலைமையில் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இப்போ எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எந்தெந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க, ஏன்னா வந்து சீனியர் பிளேயர்ஸ் இல்லாமல் ஒரு யங் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீமாக இந்த T20 டீம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும்போது இப்போ சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆகும்போது அவங்களையும் இவங்களையும் கிளப் பண்ணி எப்படி விளாடுவாங்க. இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய T20 சீரீஸை நீங்கள் சில மாதங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஒரு ஷமியை உள்ளே கொண்டு வந்தாங்க, ஹார்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வந்தாங்க, அக்சர் பட்டேல் உள்ளே கொண்டு வந்தாங்க, சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி, இந்த மாதிரி சில சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் அபிஷேக் சர்மா போன்ற வீரர்கள் மாதிரி ஒரு ஜூனியர்ஸ் யங் பிளேயர்ஸையும் வச்சு ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. ஒரு மிக்ஸ் ஆஃப் போத் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் இந்த ஏஷியா கப் மொத்தமாக எப்படி பேன் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறேன். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வில் ஹேப்பன் அப்படின்னு இப்போ BCCI ஒரு உத்தரவாதம் கொடுத்த அதே நிலைமையில் ECB இந்த எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆமாம் இந்தியாவால் தான் எங்களுக்கு அதிகபட்ச ப்ராட்காஸ்டர்ஸ் ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் உள்ளே வர போகிறாங்க, மொத்த வணிகமே வந்து அவங்கள சுற்றி தான் இருக்குது, அதெல்லாம் ரைட் ஓகே. பட் ஆனால் இந்த டோர்னமெண்ட்லேருந்து இந்தியா வாக் அவுட்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. கடைசி நிமிஷத்தில் வாக் அவுட் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தப்பு, அவங்க பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், முதல்ல அவங்க வந்து பயப்படுறதுக்கு இதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்தியாவாகட்டும் பாகிஸ்தானாகட்டும் எந்த நாடுகளாகட்டும் இந்த சீரீஸில் நீங்கள் பங்கேற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த டோர்னமெண்ட் இஸ் அண்டர் ஃபுல் ப்ரொடெக்ஷன், நாங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து விளாடுங்கன்னு உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டு சொல்லியிருக்குது. ஸோ அந்தளவுக்கு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டியை எல்லா நாட்டு வீரர்களுக்கும் கொடுக்க போகிறோம் இந்த டோர்னமெண்ட்டில் அப்படின்னு இவங்க சொன்னதை மீறி லாஸ்ட் மினிட் வித்ட்ரால்லாம் ஏதாவது நடந்துருமோன்ற பயமும் அவங்களுக்குள்ளே இருக்கிறத அவர் சொல்லாமல் சொல்கிறாரு இந்த பேட்டியின் மூலமாக. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஏஷியா கப் 2025 எப்படி நடக்க போகுது, ஸ்குவாட்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுவும் இந்தியா ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலம். ஓகே பாய்.